ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். ஒரு கேள்வி நான் பார்த்தது, இன்னர் ஒர்க் ஃபார் பிசிக்கல் யூனியன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ தெர் இஸ் நோ டிஃப்ரெண்ட் இன்னர் ஒர்க் ஃபார் இன்னர் யூனியன் அண்ட் பிசிக்கல் யூனியன், எல்லாமே ஒன்று தான். ஆக்சுவலி யூனியன்ங்கிறது என்ன அப்படிங்கிறது கிளியர் பண்ணிக்கோங்க. இட் இஸ் ஆக்சுவலி நீங்க உங்க டிவைன் மேஸ்குலைனை சேஸ் பண்ணாம இருக்கிற ஸ்டேஜ் தான் யூனியன். அந்த யூனியன் வந்தாதான் பிசிக்கல் யூனியன் நடக்கும். ஸோ வாட் இஸ் தட் யூனியன்? அதாவது உங்களுக்குள்ள இருக்கிற மாஸ்குலைன் சைடையும் ஃபெமினைன் சைடையும் நீங்க பேலன்ஸ் பண்றது தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஃபெமினைன் குவாலிட்டிஸ் நிறைய இருக்கும். அது ரொம்ப டிவைனான குவாலிட்டிஸ் இருக்கும் உங்கள்கிட்ட. ஆனா நீங்க அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் டிஸ்டார்டடா இருக்கும் இந்த டைம்ல when you are in this journey. அதாவது அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நீங்க கரெக்டா யூஸ் பண்ணாம மற்றவங்களுக்காக நீங்க உங்களையே சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஸோ ஈவன் தோ யூ ஆர் அ குட் ஃபெமினைன், அந்த குவாலிட்டிஸோட குவாலிட்டியை விட பெருசா நீங்க சஃபரிங் தான் பண்ணிட்டு இருப்பீங்க. தட் இஸ் வேர் யூ ஆர் டிஸ்டார்டட். அப்போ அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்க பவுண்டரிஸ் செட் பண்ண மாட்டீங்க, ஓவர் கிவிங் பண்ணுவீங்க. லவ் ஓவரா கொடுப்பீங்க மற்றவங்களுக்கு. அவங்க கேட்டாலும் கேட்கலனாலும் கொடுப்பீங்க. அண்ட் எவ்வளோ ஹர்ட் பண்ணாலும் நம்ம அவங்கள மன்னிச்சுட்டே இருப்போம். நம்ம பவுண்டரிஸை செட் பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரி குவாலிட்டிஸ் தான் உங்களோட ஆக்சுவல் ஃபெமினைன் குவாலிட்டியை டிஸ்டார்டட் ஆக்குது. அண்ட் த அதர் சைடு இஸ் மாஸ்குலைன் சைடு ரொம்ப வீக்கா இருக்கும் நமக்கு. மாஸ்குலைன்னா இப்படி என்ன குவாலிட்டிஸ்? ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க, என்னால் எல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஓவரா எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு மஸ்குலைன் நேச்சர் ரொம்ப அத்தாரிட்டேட்டிவாக கமாண்டிங் பவரோடு இருப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக, லைக் நாட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த். பொதுவாகவே மென் வில் பி ஸ்ட்ராங்கர் தேன் உமன். சீக்கிரமாக அழமாட்டாங்க. அதே மாதிரி அவங்க ஃபிசிக்கல் பாடியை டேக் கேர் பண்ணிப்பாங்க. நம்ம அதை பற்றி ரொம்ப கேர் பண்ணிக்க மாட்டோம். எது தேவையோ அவ்வளோதான் செய்வாங்க. அவங்க ஒரு கைண்ட் ஆஃப் ஓவர் வல்னரபிள் ஆக மாட்டாங்க. ஸோ இந்த குவாலிட்டிஸ் நம்ம கிட்ட சுத்தமா இருக்காது. நம்ம ரொம்ப ஓவரா வல்னரபிள் ஆகும். நமக்கு ரொம்ப பயம் இருக்கும், என்னால் இது முடியுமா, அது பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயங்கள். அந்த மாதிரி நம்ம கிட்ட அந்த மாஸ்குலைன் குவாலிட்டிஸ் எல்லாம் கம்மியா இருக்கும். நம்ம இந்த மாஸ்குலைன் குவாலிட்டிஸ்லயும் நான் முன்னாடி சொன்ன ஃபெமினைன் குவாலிட்டிஸ்ல இருக்கிற தப்பான செய்கைகளையும் பேலன்ஸ் பண்ணணும். அதாவது ரெண்டையுமே நம்ம கரெக்டா கொண்டு போகணும். அந்த ஒரு சிச்சுவேஷன் ஆகும்போது தான் நம்ம இன்னர் யூனியன் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியும். நம்ம டிவைன் ஃபெமினன்ஸ் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம டிவைன் மாஸ்குலைனை ரொம்ப சேஸ் பண்றோம், அவங்க பின்னாடியே போறோம், அவங்க பேசினா கூட நம்ம அவங்கள்ட்ட பேசி அவங்கள்ட்ட அன்பா இருக்க ட்ரை பண்றோம். அதெல்லாம் நம்மளோட பயங்கரமான லவ் அவங்க மேல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நான் உண்மையை சொல்லவா, திஸ் இஸ் நாட் ஆக்சுவலி லவ்ங்க. இது உங்க இன்செக்யூரிட்டிஸ் தான். நம்ம அவங்கள சேஸ் பண்றோம் அப்படின்னா அவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்கிறோங்கிற பயத்துலதான் சேஸ் பண்றோம். நீங்க கம்ப்ளீட்டா உங்க மாஸ்குலைன்ல கான்பிடென்ட்டா இருக்கீங்க, அவங்க என்னை விட்டுட்டு போக மாட்டாங்க, என்ன 100% லவ் பண்றாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்க சேஸ் பண்ணவே மாட்டீங்க. அந்த நம்பிக்கை இல்லாததுனாலதான் அந்த இன்செக்யூரிட்டிஸ் அண்ட் ட்ராமாஸ் தான் உங்களை ட்ரிகர் பண்ணுது டு சேஸ் தெம். ஸோ இங்க நம்ம இந்த ஜேர்னில என்ன பண்ணணும்? நம்ம இந்த ட்ரிகர்ஸ் அண்ட் ட்ராமாஸை கிளியர் பண்ணணும். இங்க ட்ரிகர்ஸ் வரும்போது அதோட பேக்ல இருக்கிற ட்ராமாஸ் அண்ட் இன்செக்யூரிட்டிஸை தான் நம்ம கிளியர் பண்ணணும். ஸோ இந்த ட்ரிகர் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், நீங்க எதுவுமே பண்ண முடியாது. இந்த ட்ரிகர் நீங்க அதை கிளியர் பண்ணாம உங்களுக்கு யூனியனுக்கு போக முடியாது. நீங்க கிளியர் பண்ணி யூனியன் வந்ததும் உங்களுக்கு பிசிக்கலி உங்க மாஸ்குலைன் வேணும்னே தோணாது. ஸோ இட் இஸ் ரொம்ப ஒரு விசித்திரமான ஜேர்னி இல்லை இது. பட் ஸ்டில்ங்க, இட் இஸ் அ ஜேர்னி வேர் யூ சீக் பீஸ். நீங்க ரொம்ப இன்பமா, ரொம்ப பிளிஸ்ஸா, ஹாப்பியா இருக்க போற ஒரு லைஃப் நாடி போறீங்க. அது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அந்த டைம்ல அந்த ஹாப்பினஸ்ல உங்க டிவைன் மாஸ்குலைன் உங்கள்கிட்ட வருவாங்க. அவங்க வரும்போது உங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது, நீங்க ஹாப்பியா இருப்பீங்க. ஸோ தேர் இஸ் நோ ஸ்பெஷல் இன்னர் ஒர்க் ஃபார் பிசிக்கல் யூனியன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்க இன்னர் யூனியனுக்காக மட்டுமே தான் நீங்க ஒர்க் பண்ணணும். அது ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் த யூனியன் ஃபார் யுவர் மாஸ்குலைன் வில் ஸ்டார்ட். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அவங்க அவைக்கனிங்ல போவாங்க, அசெண்ட் ஆவாங்க. அதுக்கப்புறம் தான் தே வில் கம் இன்டு பிசிக்கல் யூனியன். ஸோ நீங்க அப் டு யுவர் இன்னர் யூனியன் மட்டும் உங்களுக்கு பேஷன்ஸ் ரொம்ப அதிகமா வேணும். ஏன்னா இன்னர் யூனியன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நீங்க அந்த டைமை பத்தி கவலையப்பட மாட்டீங்க. யூ வில் ஆல்ரெடி பி இன் பீஸ் அண்ட் யூ வில் பி டூயிங் யுவர் ஓன் ஒர்க் லைக் யுவர் சோல் பர்பஸ் ஆர் லைஃப் பர்பஸ், வாட் எவர் இட் இஸ். நீங்க உங்க டிவைன் மாஸ்குலைனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. ஸோ இப்போ உங்களுக்காக
ஏங்குறதும் உங்களை பார்க்க முடியாததுனால கஷ்டப்படுறதும் எல்லாம் உங்க டிவைன் மேஸ்குலைனா இருக்கும். அதை நீங்க பார்க்காததுனால உங்களுக்கு அங்க என்ன நடக்குதுங்கிறது தெரியல. நிறைய பேர் வந்து இந்த இனிஷியல் ஸ்டேஜஸ்ல ஸ்டக் ஆயிட்டு நிப்பாங்க. அப்போதான் உங்களுக்கு இந்த பயம் வரும். பிசிக்கல் யூனியன் ஆனாதான் இந்த ட்வின் ஃபிளேம் ஜேர்னி அப்படிங்கிற ஒரு தாட் நம்ம மைண்ட்ல வரும். பிசிக்கல் யூனியன் கண்டிப்பா வருங்க. அது வந்து உங்களோட சோல் லெவல் கான்பிடன்ஸ். அந்த கான்பிடன்ஸ்ல உங்களால வாழ முடியுதாங்கிறது தான் நீங்க பார்க்கணும். அது இல்லாம இது நடந்தாதான் நான் நம்புவேன் அப்படின்னா அது நடக்கிறதுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும் இல்லையா? நம்ம ஒர்க் பண்ணாம அது நடக்காது. சோ ஒரு காலத்திலயும் இது நடக்க போறது கிடையாது. சோ டோன்ட் லுக் ஃபார் பிசிக்கல் யூனியன், ஜஸ்ட் லுக் ஃபார் இன்னர் யூனியன். நீங்க வந்து இங்க ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல உங்க மைண்ட வந்து என் மஸ்குலைன் எனக்கு வேணும் அப்படின்னா நான் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நீங்க கிளியரா வச்சுக்கோங்க. இது ஒர்க் பண்ணும்போது உங்க மஸ்குலைன் நீங்க மறந்தெல்லாம் போயிட மாட்டீங்க. யூ வில் டெஃபினெட்லி ஹேவ் திஸ் லவ் ஃபார் எவர். உங்களால ஒரு நாளும் மறக்க முடியாது. அது உங்க சோலோட கனெக்டடா இருக்கு. மறக்கிறதா இருந்தா நீங்க எப்போவே மறந்துட்டு இந்த இன்னர் ஒர்க் எல்லாம் பண்ணாம வேற லைஃப்ல ஜாலியா போயிட்டு இருப்பீங்க. சோ அதெல்லாம் நடக்காது, மறக்கவும் மாட்டீங்க. The masculine will always be in your back of your mind. ஸோ நீங்க வந்து கான்ஃபிடென்ட்டா இந்த இன்னர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஹவு டு டூ யுவர் இன்னர் ஒர்க் இனிஷியலி அப்படிங்கிறது. ரெண்டு பார்ட்டா போட்டிருக்கேன். ஒன்னு வந்து நீங்க அந்த கிரவுண்டிங் பண்ணுங்க அண்ட் ஸ்டார்ட் வித் பிராணாயாமா அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருந்தேன். அந்த ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அதெல்லாம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இன்னர் சைல்ட் ஹீலிங் பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த ரெண்டு வீடியோவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னர் ஒர்க் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கறது ஓரளவுக்கு புரிஞ்சிடும். இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணீங்கன்னா உங்க ட்ரிகர்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா குறைஞ்சிரும். உங்களால அட்லீஸ்ட் நடுவுல ஹாப்பியா இருக்க முடியும். சோ இதெல்லாம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மெடிடேஷன் டெய்லி பேசிஸ்ல பண்ண ஆரம்பிங்க. என்கிட்ட நிறைய பேர் வந்து பிசிக்கல் யூனியனுக்காக என்ன இன்னர் ஒர்க் பண்ணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சோ அதுக்காக தான் நான் இந்த மெயினா இந்த மெசேஜ சொன்னேன். ஒரே ஒரு இன்னர் ஒர்க் தான் இருக்கு. அதை நீங்க பண்ணீங்கன்னா உங்க இன்னர் யூனியன் ஹேப்பன் ஆகும். ஸ்லோலி இட் வில் லீட் டு பிசிக்கல் யூனியன் as well. அந்த கான்ஃபிடன்ஸ் தான் உங்களுக்கு வேணும். ட்ரஸ்ட் வேணுங்க. ட்ரஸ்ட் டெஃபினெட்லி யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் த டிவைன். அந்த இன்னர் யூனியன் ரீச் ஆகிற ஸ்டேஜ் வரும்போது உங்களுக்கு டவுட்டே வராதுங்க. ஒரு வாட்டி கூட நீங்க டவுட் பண்ண மாட்டீங்க, இது ட்வின் ஃபிளேம் ஜார்னியா, இது என்னோட ட்வின் ஃபிளேமா, நான் பண்றதெல்லாம் வேஸ்டா, இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற அந்த டவுட் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டா அந்த இன்னர் யூனியன் வர்ற டைம்ல உங்களுக்கு எல்லாமே போயிடும். நீங்க வந்து ரொம்ப பிளிஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவீங்க. எப்பயாவது உங்களுக்கு உங்க டிவைன் மாஸ்குலைன் மிஸ் ஆகுது அப்படின்னு தோணுனா கூட யூ வில் ஒர்க் ஆன் இட். ஏன் இப்ப மிஸ் பண்றேன், வாட் இஸ் தட் ஐ எம் மிஸ்ஸிங் இன்சைட் மீ அப்படிங்கறத நீங்க தேடி போய் அதை கிளியர் பண்ணுவீங்க. ஸோ தட் இமிடியட்லி யூ வில் கம் பேக் டு யோர் த பிளிஸ்ஃபுல் ஸ்டேட். ஸோ இப்போ இந்த இந்த வீடியோ உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. கீப் வாட்சிங் கைஸ்.